கனமழை தொடரும் நிலையில் நாகப்பட்டினத்திற்கு என்டிஆர்எஃப் குழுவினர் வருகை புரிந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம். மூர்த்தி, வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் முதல் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. சுமார் மாவட்டம் முழுவதும் இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. நாகப்பட்டினத்தில் அதிகபட்சமாக 24 மணி நேரத்தில் 18 சென்டிமீட்டர் அளவிற்கு கனமழை பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பேரிடர் மீட்பு பணிகளில் ஈடுபடுவதற்காக அரக்கோணத்திலிருந்து கமாண்டர் தீபக் சில்லர் தலைமையில் துணை ராணுவத்தில் சிறப்பு பயிற்சி பெற்ற 30 பேர் கொண்ட பேரிடர் மீட்பு குழுவினர் நாகப்பட்டினம் வந்துள்ளனர். இதனையடுத்து நாகப்பட்டினத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பேரிடர் மீட்பு குழுவினர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் மீட்பு பணிக்காக ரப்பர் படகுகள், மர அறுவை இயந்திரம், நீர்மூழ்கி மீட்பு மூலம் மீட்கும் வீரர்கள், கயிறு கட்டி மீட்கும் வீரர்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள் உள்ளிட்ட பொருட்களுடன் வந்துள்ளனர். இதனையடுத்து மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகள் குறித்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர். இதேபோல் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் 47 பேர் கொண்ட குழுவினர் வேதாரண்யத்தில் முகாமிட்டுள்ளனர்.